சிரான் பாசிக்குடனான நிதி தொடர்பு குற்றச்சாட்டுகளுக்கு பியூமி கன்சாமாலி பதிலளிப்பு. சிரான் பாசிக்கின் அனைத்து வங்கிக் கணக்கும் ஆய்வு. எதிர்க்கட்சி உறுப்பினர் இருவருக்கு பணம் கொடுத்ததாக இவர் வாக்குமூலம். வசந்த கரணகொட மற்றும் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இன்று முக்கிய தீர்மானம். இந்தியருக்கு பிணை வழங்க போலி ஆவணங்களை சமர்ப்பித்த 2 பேருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை. கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனை ஆடை பிரச்சினை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவித்தார் அமைச்சர் நலிந்த ஜேதிச. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 37 மனுக்கள் தாக்கல். கல்கிசை துப்பாக்கி சூட்டின் பிரதான சந்தேக நபர் உட்பட 4 பேர் அதிரடி கைது. வெளியான அதிரவைக்கும் பின்னணி. சமித்புர சத்து கைது. மட்டக்குழியில் கைத்துப்பாக்கி 12 தோட்டாக்களும் மீட்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவு சொத்துக்களை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக்கின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் ஆய்வு செய்ய அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு பல அதிரவைக்கும் உண்மைகளும் இவரிடம் பணம் வாங்கிய பல அரசியல்வாதிகள் உட்பட பல பிரபலங்களின் விவரங்களும் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருக்கும் 2 அரசியல்வாதிகளுக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சிரான் பாசிக் அரசியல் நடவடிக்கைகளுக்காகவும் முக்கியமாக தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் மிகப்பெரிய தொகை பணத்தை கொடுத்துள்ளார் என்றும் அவர் வாக்குமூலத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் சிரான் பாசிக்கு சொந்தமான அனைத்து வங்கிக் கணக்குகளையும் ஆய்வு செய்யுமாறு காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று காவல்துறை நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்த போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு சிரான் பாசிக் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். சிரான் பாசிக்குடன் தனக்கு நிதி பரிவர்த்தனைகள் இருந்ததாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பிரபல மாடல் பியூமி கன்சாமாலி சற்று முன் பதில் கொடுத்துள்ளார். தனது முகநூல் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் சிரான் பாசிக்கை தனக்கு தெரியாது என்றும் அவருடன் தனக்கு எந்த தொடர்பும் இருந்ததில்லை என்றும் கன்சாமாலி வெளிப்படுத்தியுள்ளார். தன்னிடம் இருக்கும் பணம் அனைத்தும் தன்னால் சம்பாதிக்கப்பட்டது என்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கோ அல்லது வேறு எந்த நபர்களுக்கோ சொந்தமான பணம் தன்னிடம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியதோடு தன்னை பற்றி பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது குறித்து தான் ஒருபோதும் தவறான அறிக்கைகளை வெளியிட்டதில்லை என்றும் கன்சாமாலி தெரிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் சிரான் பாசிக் மார்ச் மாதம் துபாயில் கைது செய்யப்பட்டு துபாயில் விசாரணைகள் நடந்து வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இப்பொழுது சிரான் பாசிக் 90 நாட்கள் காவலில் வைத்து விசாரணை நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையை அடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 பேரையும் பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓமானில் வைத்து கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளதோடு மேலும் பலர் சிக்க உள்ளனர். வெளிநாடொன்றிலிருந்து இந்த நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியோடு 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமித்புர சத்து எனப்படுபவர் அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 15 மட்டக்குழி சமித்புர பகுதியை சேர்ந்த 38 வயதுடைய திமுத்து சதுரங்க பெரேரா 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். இவர் கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவராவார் என்பதோடு நாட்டில் இடம்பெற்ற பல குற்ற செயல்கள் குறித்து விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாகவும் இருப்பார் என்பதும் குறிப்பிட வேண்டியது. கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் உருவாகியுள்ள ஆடை பிரச்சினை குறித்து அரசாங்கம் தங்கள் நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் இப்பொழுது வெளிப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றில் நேற்று இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பரால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் பங்கேற்ற சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் இந்த சம்பவத்தை அனைவரும் மிகவும் நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் பார்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த நேரம் கூறியுள்ளதோடு சமூக ஊடகங்களிலோ அல்லது வெளியிலோ வாக்கு வங்கியை குறிவைத்து வெளியிடப்படும் அறிக்கைகளையோ நடத்தைகளையோ அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் கூறியுள்ளார். பல இன மக்கள் வாழும் பல மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும் சிங்கள தமிழ் ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பேசும் மக்கள் வாழும் நாடு இலங்கை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடான இலங்கையில் அந்தந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்ப உடைகள் உணவுகள் மற்றும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உள்ளது. இவை அனைத்தின் சேர்க்கையும் ஒத்திசைவும் ஒற்றுமையும் தான் இலங்கை அரசாக நிலவுகின்றது. இருப்பினும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அதை தக்க வைத்துக்
தக்க கொள்வதற்கும் இனவாத பூச்சை பூசி ஆட்சி செய்தவர்களின் துரதிருஷ்டவசமான அனுபவங்கள் உள்ளது என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன் போது மேலும் கூறியுள்ளார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் வாங்கிக் கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் 2 பேருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அடையாளம் தெரியாத நபரொருவருக்கு பிணை வழங்குவதற்காக பணம் வாங்கியமை, நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஹுசைன் முகமது மற்றும் ஹசித் முகமது ஆகிய 2 பேர் மீதே நீண்ட விசாரணையின் பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் தரப்பில் சட்டத்தரணிகள் யாரும் முன்னிலையாகவில்லை என்பதோடு தமக்கு நீதி வழங்குமாறு இவர்கள் கோரியதுடன் தனக்கு ஒரு சிறிய குழந்தை உள்ளதையும் கருத்தில் கொள்ளுமாறு முதலாவது சந்தேக நபர் கோரிக்கை விடுத்துள்ளார். இருந்தாலும் பணத்திற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பணை வழங்குவோருக்கு சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் வகையில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மோசடி விசாரணை பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். இந்த நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் 2 குற்றவாளிகளுக்கும் 2 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதித்து குற்றவாளிகள் ஏற்கனவே 6 மாதங்கள் விளக்கமறியலில் இருந்த காலப்பகுதியை அவர்களது தண்டனை காலத்திலிருந்து கழித்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா மற்றும் பல பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நிலைநிறுத்த முடியாது என்று தீர்ப்பளித்த அண்மைய நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி புத்திகாசி ரகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முந்தைய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபர் மேன்முறையீடு செய்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். ஹரக்கட்டா மற்றும் பிற குற்றவாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் நிலைநிறுத்தல் தன்மை குறித்த நீதிமன்றத்தின் முடிவை இந்த மேன்முறையீடு சவால் செய்கின்றது. பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்ட குற்றச்சாட்டுகளை நிலைநிறுத்த முடியாது என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்மானித்ததை அடுத்து இந்த சமீபத்திய நிகழ்வு உண்டாகியுள்ளது. அண்மையில் கல்கிசை ஹுலுதாகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 4 பேர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரால் கடந்த 15ஆம் தேதி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று மாலை வத்தலை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அதனை அடுத்து அன்றைய தினம் இரவே கொம்பனி தெரு பகுதியில் வைத்து இந்த குற்றச் செயலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 2 ஆண்களும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து ரிவோல்வர் ரக துப்பாக்கியொன்று, 12 தோட்டாக்கள் மற்றும் 6 வெற்று தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஆண்கள் 28, 32 மற்றும் 35 வயதுடைய கொழும்பு 12, கொழும்பு 14 மற்றும் தலுபொத பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் சந்தேக நபரான பெண் குருண பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட பல தரப்பினர் இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பலத்த எதிர்ப்பை வெளியிட்டு வந்த நிலையிலேயே இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் நாளான நேற்று முன்தினமே இதனை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பேராசிரியர் GL பீரிஸ், ஐக்கிய மக்கள் சக்தி, சர்வஜன பலய கட்சி மற்றும் சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு இந்த மனுக்களை விசாரிக்க பூரண நீதியரசர்கள் குழாமை நியமிக்குமாறு பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது.